இன்றைக்கி நடந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, லாரன்ஸ் மாஸ்டர் காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் அரசியலுக்கு வரலாமா, இலக்கு தொகுதியில் நிற்கலாமா, உங்களோட பெர்மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட விருப்பத்தை டேரெக்டாகவே கேட்டிருந்தார். அது கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஷார்ட் நோட், ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னார். அந்த குட்டி ஸ்டோரியில் தன்னோட வாழ்க்கையில் எப்படி அரசியல் வந்தது, அந்த அரசியல் எவ்வளோ தூரம் பயணிச்சது, திரும்பவும் அரசியலில் எப்படி ஒரு வாழ்க்கை சம்மந்தப்படுது அப்படின்றத குட்டி ஸ்டோரியில் மக்களுக்கு புரியுற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தார். இப்போ என்ன நான் கேட்குறேன்னா, மக்கள்கிட்ட இவர் வந்து எதுக்கு கேட்கணும், நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு எதுக்கு கேட்கணும்? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிறந்திருக்கோம். சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நமக்கு ஏன்டா இந்த வாழ்க்கை, நமக்கு ஏன்டா இந்த மாதிரிலாம் நடக்குது, நமக்கு ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு, நம்மளால் வாழவே முடியுமா அப்படின்னு நினச்ச பல பேர் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றி நீங்களும் வாழலாம், உங்களுக்கும் வாழ்க்கை உண்டுன்னு நம்பிக்கை கொடுத்தவர் தான் இந்த லாரன்ஸ் மாஸ்டர். தனக்கு கிட்ட வந்து யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த உதவி அவரால் முடிஞ்சால் உடனே செஞ்சுருவார். அவரால் முடியலங்கிற பட்சத்தில் தன்னோட சக நண்பர்கிட்ட இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போய் கையேந்தி நின்று அவங்களுக்கான விஷயத்தை வாங்கி அவங்களுக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறதுல இந்த மாதிரி ஒரு மனுஷனை யாராலுமே அடிச்சுக்க முடியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தகுதியான மனிதர்களை தகுதியான இடத்துல சரியான நேரத்தில் உட்கார வைக்கிறது தான் இந்த கடவுளோட செயல். அப்படி தான் நம்ம விஜய் அண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம். அதே மாதிரி லாரன்ஸ் மாஸ்டருக்கு என்ன இல்லை, உதவின்னு கேட்குறவங்களுக்கு உதவுங்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மனசு போதும் கடவுளை அவர் செலக்ட் பண்ணதுக்கு. ஸோ ஆனால் நீங்கள் தாராளமாக வரலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா, யாருமே போய் ஜெயிக்க முடியாத இந்த நார்வே நாட்டில் தமிழ்நாட்டோட கால் தடத்தை பதிச்சுட்டு அவர் வென்றுட்டு இங்கே வந்திருக்காரு. அவரை சிறப்பிக்கும் விதமாக 50 லட்ச ரூபா ஊக்கத்தொகை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் செஸ் போட்டியை அந்த இடத்துல, அதாவது நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி செஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கொத்தூஸ், அடிமை, இந்த 200 ரூபா ஊபிஸ்லாம் இருக்காங்கல்ல, எப்படா அவங்க வந்து எந்த விஷயத்தில் பேசலாம், எப்படி பேசலாம், என்ன பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க போல இருக்கு. மொக்கையாக ஏதாவது பண்ணிட்டு போயிடுறாங்க. விஜய் அண்ணன் அவர்கள், நான் செஸ் விளையாடலாமா, 5 நிமிஷம் டைம் இருக்குமா, நம்ம விளையாடலாமா அப்படின்னு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு அவங்களோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்ட்டையோ இல்லை அங்கே அசிஸ்டண்ட்டாக இருந்தவர்கள்ட்டையோ இல்லை வேறு யாருக்கிட்டையோ சொல்லி அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அவர் எடுத்துகிட்டு வந்த விஷயம் அங்கே இருந்தவர்களுக்கும் தெரியாது, ஏன் பிரக்யானந்தாவுக்கே தெரியாது. அவர் எடுத்துகிட்டு வந்து சொல்லி விளையாண்டுட்டு விட்டுட்டாங்க. அவர் விளையாண்டதை வச்சுக்கிட்டு இவங்க விளையாடுறன்ற பேரில் தினமும் மொக்க வாங்கிட்டே இருக்காங்க இந்த கொத்துஸ். இவனுக்கெல்லாம் எப்படிப்பட்டாலும் புரியாது போல இருக்குது. திரும்பவும் மறுபடியும் பிரக்யானந்தா வந்து அதே இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார், அவர் தான் கேட்டார், 5 நிமிஷம் டைம் இருக்குமா விளையாடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அண்ணன் அவர்கள் கர்நாடகாவில் இருக்க மூகாம்பி கோயிலுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைவன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த தலைவன் சாதாரணமாக அந்த வார்த்தை வந்துடாது. எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்காக ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கோ, எந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு கூட்டம் அவரோட வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோ, எந்த ஒரு கூட்டம் அவரோட பேரை எப்படா சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோ, எனக்கு எம்ஜிஆருக்கு, அப்புறம் விஜயகாந்த் அண்ணனுக்கு, இப்போ நம்ம அண்ணனுக்கு. ஸோ இப்படி இவர் எங்கே போனாலுமே அந்த இடத்துல இவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி. இன்னொரு மீம் கூட பார்த்தேன், மேகதாதா கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேயோ ஒரு இடத்துல இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எங்கேயோ ஒரு இடத்துல இம்பாக்ட் ஆகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வரட்டேன்.